Assalamu alaikum. Welcome back to our channel farhanadesigner. I hope all are fine. இந்த வீடியோவில் பட்டு சாரியில் வர ப்ளவுஸ் பீஸில் எப்படி சிம்பிள் அண்ட் மினிமலான ப்ளவுஸ் டிசைன் கஸ்டமைஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஒர்க் பண்ண போகிற ஃபேப்ரிக்கில் கோல்டு கலர் ஜரி பார்டர் வருது. அதனால் கோல்டு கலர் ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி 3 லைன் செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கோட பார்டர் கலருக்கு ஏற்ற மாதிரி ஜரி கலரை சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் நான் போடுற செயின் ஸ்டிச் டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஜரி த்ரெட்டை யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறதா இருந்தால் லைட்டாக ஸ்பேஸ் விட்டு போடுங்க. இதே சில்க் த்ரெட்டெல்லாம் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போடும்போது ரொம்ப கிட்ட போடணும். அப்போ தான் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னலான்றதை சொல்கிறேன். ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக சுகர் பீட் எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா 4 mm சைஸில் இருக்க பஞ்ச் பீட்ஸை கட் பண்ணி ஒரு 2 லைன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பஞ்ச் பீட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதா இருந்தால் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. இந்த ஒர்க்குக்கு நம்ம பஞ்ச் பீட்ஸ் அண்ட் சுகர் பீட்ஸ் சேர்த்து ஒர்க் பண்ண போகிறோம். அதனால தான் பிளேட்டில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அயன் நீடில் ஆர் உட்டன் நீடில் யூஸ் பண்ணி ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீடை கண்டினியூஸாக நான் லோட் பண்ணுற மாதிரி லோட் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாகவே ப்ளவுஸ் ஒர்க் எல்லாம் பண்ணுறப்போ ஸ்டார்டிங்கில் சுகர் பீடை ஒரு லைன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறமா டிசைன்ஸை கஸ்டமைஸ் பண்ணுவோம். இந்த ஒர்க்கில் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீடை யூஸ் பண்ணி 3 லைன் கிட்ட பார்டர் மாதிரி நான் ஒர்க் பண்ணிக்க போகிறேன். நிறைய பேர் பட்டு சாரியில் வர ப்ளவுஸ் பீஸில் ஆரி ஒர்க் பண்ணலாமா, அது லைஃப் கொடுக்குமா அப்படின்னு சொல்லி என்கொயரிஸ் பண்ணியிருந்தீங்க. பட்டு சாரியில் வர ப்ளவுஸ் பீஸோட பார்டர் ஏதாவது திக்காக இருந்துச்சு அப்படின்னா நீடில் ஈஸியாக இன்சர்ட் ஆகாது அண்ட் ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணும் போதும் அடிக்கடி லூஸ் ஆகிட்டே இருக்கும். பிகினராக இப்போ தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா பட்டு சாரியில் ஒர்க் பண்ணுறதை விட சில்க் காட்டன் ஃபேப்ரிக் அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறப்போ கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த ஒர்க்கில் நான் யூஸ் பண்ணியிருக்க 4 mm பீட் தான் நீங்களும் யூஸ் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. நீங்கள் 5 mm பீட் ஒரு 3 mm பீடுமே யூஸ் பண்ணிக்கலாம். 5 mm பீட் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ நான் பண்ணுற ஒர்க்கை விட கொஞ்சம் பெருசாக தெரியும். இதே 3 mm பீட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நான் பண்ணுற ஒர்க்கை விட கொஞ்சம் சின்னதாக தெரியும். இப்போ இந்த பார்டர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இந்த பார்டருக்கு மேலே ஒரு சின்ன பூட்டாஸ் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த பார்டர் மேலே ஒர்க் பண்ணுறதுக்காக 1/2 inch விட ஒரு பாயிண்ட் கம்மியாக எடுத்துக்கிறேன். நீங்கள் கரெக்டாக 1/2 inch வச்சு மார்க் பண்ணிங்க அப்படின்னா விட்டு அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஹேண்ட் ஃப்ரீயாக ஒர்க் பண்ண வரும் அப்படின்றதுனால நான் மார்க்கிங் எதுவுமே பண்ணாமல் தான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ அகெயின் உடன் நீடில் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீடை கண்டினியூஸாக லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி அப்வர்டில் இருந்து ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீடை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த பீடுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் எண்ணாட் போடணும் அப்படின்றது கிடையாது. டேரெக்டாக த்ரெட்டை அடுத்த பீட்ஸ்க்கு கண்டினியூ பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்லீவோட பாட்டமில் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா இப்போ பூட்டாஸ்க்கு எவ்வளோ லென்த் அண்ட் வித் மார்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ லென்த் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் 1.25 inch எடுத்திருக்கேன். நீங்கள் 1.5 inches எடுத்துக்கலாம். ஸ்லீவோட சென்டரில் கரெக்டாக இன்ச் டேப்பை ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1.25 inch கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. பூட்டாஸோட லென்த்தை மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வித் எவ்வளோ இன்ச் இருக்கணும் அப்படின்றத சொல்கிறேன். நான் வித் 3 inch வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் 2.5 இல்லை 3.5 வரைக்குமே எடுத்துக்கலாம். எப்போவுமே ப்ளவுஸ் ஒர்க்கில் பூட்டாஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறப்போ ஸ்லீவோட சென்டரில் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ரைட் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அண்ட் லெஃப்ட் சைடை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணுறப்போ ப்ராப்பராக நீட்டான ஃபினிஷிங்கில் கம்ப்ளீட் பண்ணலாம். ஸ்லீவோட பாட்டமில் ஃபஸ்ட்டு லைன் பூட்டாஸ் எல்லாம் மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்போர்ட் டைரெக்ஷனில் ஜிக்ஸாக்காக நான் பூட்டாஸ் மார்க் பண்ணிக்கிறேன். நம்ம பாயிண்ட் வச்சதுக்கு மேலே ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோவா பார்க்க நல்லா இருக்காது. அதனால் ஜிக்ஸாக்காக மார்க் பண்ணும் போது பூட்டாஸ் ஒர்க் நீட்டான ஃபினிஷிங்கில் இருக்கும். இப்போ பூட்டாஸ் ஒர்க் எல்லாம் கஸ்டமைஸ் பண்ணுறதுக்காக திலவம் ஷேப்பில் கோல்டு கலர் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நான் மார்க் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸ் மேலேயே ஃபேப்ரிக் க்ளூவை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணிடுறேன். இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா இதில் எப்படி பூட்டாஸ் ஒர்க் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். இப்போ
இப்போ இந்த ஸ்டோன்ஸ் வந்து ஒரு 50% கிட்ட நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து உடன் நீடிலில் சுகர் பீடை லோட் பண்ணிவிட்டு ஒரு சீவிங் த்ரெட்டில் பேக் ஸ்டிச்சஸை போட்டு எடுத்துக்கிறேன். திலவம் ஷேப் ஸ்டோனெல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ கார்னரில் இருந்து பீட்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா தான் ஷார்ப்பான கார்னர்ஸ் நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். நீடிலில் லோட் பண்ண சுகர் பீடை சிங்கிள் பீடாவோ டபுள் பீடாவோ கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுகர் பீட் ஸ்டிச்சை போட்டதுக்கப்புறமா என் நாட் போடாமல் ரைட் சைடு ஆர் லெஃப்ட் சைடில் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் இருக்க மாதிரி கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு பக்கமுமே கிராஸாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக சென்டர்லையும் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு என் நாட் போட்டுருங்க. இதுக்கப்புறமா திலவம் ஷேப்போட ஹாஃப் சர்க்கிளில் மட்டும் அகெயின் ஒரு சுகர் பீட் ஒரு 4 mm பீட் இருக்க மாதிரி நீடிலில் லோட் பண்ணிவிட்டு நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கரெக்டாக அந்த ஹாஃப் சர்க்கிளில் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் என் நாட் போடாமல் த்ரெட்டை வந்து அப்வர்ட் டைரெக்ஷனில் லோட் பண்ணிவிட்டு டவுன்வர்ட் டைரெக்ஷனில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ப்ளவுஸ் ஒர்க்கில் ஃபுல்லாகவே 4 mm பீட் அண்ட் சுகர் பீட் ரெண்டு மெட்டீரியலை மட்டும்தான் யூஸ் பண்ணி அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் சொன்ன ப்ரொசீஜரில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இதே மாதிரி டிசைனை நீங்களுமே கஸ்டமைஸ் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ்.